Hi guys, welcome to Decibel Auto. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு ஹோண்டா சிட்டி வந்திருக்கு. ஒரு சிவகாசி, கரெக்ட், சிவகாசிலேருந்து வந்திருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும், எதுவுமே எனக்கு வெளியே தெரியக்கூடாது, அந்த வண்டியில் எதுவுமே நீங்கள் பண்ணதே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் வேணும். ஆனால் ஆக்டிவ் செட்டப் வேணும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கொரி. ஏன்னா இப்போ நம்ம 3-வே ஆக்டிவ் செட்டப் பண்ணோம்னா அவர் பில்லரில் இல்லாமல் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் நம்ம அந்த டோர் பேரில் ஒரு மிட்ரேஞ்சு வந்து மொரேலோட மிட்ரேஞ்ச் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவர் அதை பார்த்துட்டு சரி அது ஓகே, பட் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எதுவுமே வெளில தெரியக்கூடாது, எல்லாமே உள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஸோ அதனால் அது பிளான் பண்ணோம். இதுக்கு வந்து ஆம்பிளிஃபயர்ஸ் இது மாதிரிலாம் எக்ஸ்ட்ராவாக எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, எனக்கு எதுவுமே தெரியக்கூடாது வெளில அப்படிங்கிறதுனால ப்ராசர் மட்டும் கொஞ்சம் ஹையண்டாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணோம். பட் அவர் கொஞ்சம் பட்ஜெட் கன்சைனாக தான் கேட்டார். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம அந்த சவுண்ட் மேக்கர்ஸ் டிஎஸ்பி நம்ம யூஸ் பண்ணல. இதான் ஃபஸ்ட் டைம் சவுண்ட் மேக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் நாட் ஆன் த பேசிக் மாடல். இது வந்திங்கன்னா 10 சேனல் டிஎஸ்பி EP10 மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். இட் வாஸ் குட். நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கல. இட் வாஸ் ரியலி குட். ஏன்னா ப்ரைஸ் பாயிண்ட்டும் இட் வாஸ் 75,000 MRPக்கு 10 சேனல் டிஎஸ்பி வித் 50 வாட் பர் சேனல் அவுட்புட், 8 சேனல் ஆம்பிளிஃபையரிங் இஸ் ரியலி குட். தட் ப்ரைஸ் பாயிண்ட் இஸ் ரியலி குட். ஸோ அதனால் அந்த டிஎஸ்பி யூஸ் பண்ணிவிட்டு அவர் ஒரு பெரிய ராக்ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் கேட், நான் பெரிய ராக்ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் கேட் ஃபேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எனக்கு ராக்ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் கேட்டில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க ரொம்ப இதாக கேட்டார். பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 65+ ஏஜ் பர்சன். அவர் அவ்வளோ மியூசிக் எந்தூசியாஸ்டாக இருப்பாருங்கிறத என்னால் நம்பவே முடியல. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக, ரொம்ப க்ரேஸாக எனக்கு சண்டே நீங்கள் எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, எனக்கு சண்டே நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நின்ட்டார். சரி, நம்மளும் வெளியூர் கஸ்டமர் வராங்க, சண்டே நம்ம ஒர்க் பண்ணுறதுல தான், தோ வி ஆர் ஆன் லீவ், பட் இருந்தாலும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணார் அவர், எனக்கு எப்படியாவது பண்ணி கொடுங்க. எனக்கு இனிஷியலாக அந்த 2-வே செட்டப் ஃபஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கர் 3-வே பண்ணிக்கிறேன், இந்த பட்ஜெட் இனிஷியல் பட்ஜெட் இதை வச்சுக்கலாம், நெக்ஸ்ட்டு அடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி பரவாயில்ல, சண்டே ஒர்க் பண்ணலான்னு சொல்லி சண்டே ஒர்க் பண்ணி கொடுத்தோம். அதில் மிட்ரேஞ்ச் மட்டும் இப்போ இன்ஸ்டால் பண்ணல, பட் பிளான் வாஸ் தேர் டு டூ 3-வே ஆக்டிவ். இப்போ 2-வே ஆக்டிவ் தான் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் மொரேலோட அல்ட்ரா MK2 காம்பனன்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் மேபி நெக்ஸ்ட் வீக்லேயே கூட வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் இருக்குது அந்த வண்டிக்கு. ஒரு மிட்ரேஞ்ச் வந்து டோர் பேரில் இன்ஸ்டால் பண்ணி தர போகிறோம். ஆல்ரெடி வயரிங்லாம் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ மிட்ரேஞ்ச் மட்டும் மாட்டிட்டு டியூனிங் மட்டும் தான் மாற்றி தர போகிறோம். அதில் இது லேட்டஸ்ட் ஹோண்டா சிட்டி, லேட்டஸ்ட் ஜென்ரேஷன். அந்த ஹோண்டா சிட்டிக்கு டாப் அண்ட் வெஹிக்கிளுக்கு நம்ம ஆடியோ பண்ணியிருக்கோம். ஹெட் யூனிட் தான், ஹெட் யூனிட் நம்ம அதில் ஹெட் யூனிட் தான். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ராக்ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் கேட் பஞ்ச் சீரிஸில் ஒரு ஆக்டிவ் 10 இன்ச் வருது இருக்குது. ஸோ அதை இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவர் ராக்ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் கேட் ஃபேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் வேணுங்கிற மாதிரி கேட்டார். ஸோ அதனால் அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். வாஸ் ரியலி ஹாப்பி. அதுவும் அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கோடா குஷாக்கு பண்ணியிருக்கோம். குஷாக்கில் ஸ்கோடா கோடியக் வெஹிக்கிளுக்கு நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுலேயே சூப்பராக ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. இது செடன்னாலுமே சப்வூஃபரோட அவுட்புட் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இதில் குட். அவர் ஒரு சாஃப்டான மியூசிக் கேட்டார். அது சாஃப்டான மியூசிக் நம்ம கொடுத்துருக்கோம். இட் வாஸ் ரியலி குட். அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு ஆக்டிவ் செட்டப்புங்கிறது அந்த சவுண்ட் மேக்கர்ஸ் ப்ராடக்ட் வாஸ் ரியலி குட். நல்லா இருக்குது. நான் எதிர்பார்க்கல. இட் வாஸ் ரியலி குட். ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு ஆக்டிவ் செட்டப்பில் அதுவும் 100 வாட், அது 100 வாட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே. ஸோ அதை ட்ரைவ் பண்ணும், இந்த டிஎஸ்பி ட்ரைவ் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணும்போது இட்ஸ் ரியலி குட். அவுட்புட்டும் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அவரும் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக வண்டி எடுத்துகிட்டு போனார், ஹாப்பியாக போனார். டெமோஸ் போட்டிருக்கோம், பாருங்கள். தேங்க்யூ. செங்காத்து வீசும் காடு வீடு கீத்து வீடு எலியோ
காசிப்பட்டு ரோட்டு வழி வண்டி கட்டி போ